இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும்? 26/4/2025 சனிக்கிழமை அன்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க. உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு ராகு பகவான் 3ல் இருந்த ராகு பகவான் இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டாருங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா 9ல் இருந்த கேது பகவான் இப்போ 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் இது ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் 8ஆம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2ஆம் இடம் ராகு எப்பயுமே தன உறவை கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை கொடுக்குங்க. குடும்பஸ்தானத்தை குடும்பத்தை எப்படி பார்க்கணும், எப்படி அந்த குடும்பத்தை உயர்வு செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை பார்க்கக்கூடிய தன்மை குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கனால அந்த இடமே பொருளாதார ஸ்தானங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ராகுங்கிற கிரகம் ஒரு பதுக்கல் கிரகங்க. எதுவுமே சேகரித்து வச்சுக்கும், தனக்குன்னு ஒரு ஆதாயத்தை பண்ணி வச்சுக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தனக்குன்னு ஒரு ஆதாயமும் இல்லையே, நம்ம வெறும் உழைப்பை மட்டும் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கிறவன், நமக்குன்னு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு தனக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அந்த பொருளாதார நிலையில் நமக்கு ஏதாச்சும் நமக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கணும், நம்ம பேரில் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறது மாதிரி உங்கள் பேரில் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணி அதை உங்கள் பேருக்கு மாற்றக்கூடிய தன்மையும், உங்கள் பேரில் ஏதாவது சொத்து அமையக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் ராகு இருக்கனால தன வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் தனம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அளவுக்கு அதிகமாகவும், அதாவது அளவுக்கு அதிகமானா நீங்கள் போன காலகட்டத்தில் இருந்ததோட இந்த காலகட்டம் வரவு நல்லா இருக்குங்க. செலவு கம்மியாக இருக்குது, வரவு நல்லா இருக்குங்க. வரவு வந்துட்டால் நம்ம அதை மேற்கொண்டு ஏதாச்சும் ஒன்று செய்யலாங்கிற போது உங்கள் பேரில் ஒரு சேமிப்பு வச்சு ஒரு பத்திரம் பதிவு பண்ணக்கூடிய தன்மையும், ஒரு சொத்து வாங்கக்கூடிய தன்மையும் உங்கள் பேரில் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்குதுங்க. அதனால் 2ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு தனவரவையும், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும், குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய நபர்களாக இந்த மகர ராசிக்காரங்கள் இருப்பாருங்க நண்பர்.